உள்ளாட்சி அமைப்புகள் என்ற முறையின் கருத்துருவாக்கம் எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1957 முதல் 1985 வரை. ஆப்ஷன் பி 1957 முதல் 1986 வரை. ஆப்ஷன் சி 1957 முதல் 1984 வரை. ஆப்ஷன் டி 1957 முதல் 1983 வரை. The right answer is ஆப்ஷன் பி 1957 முதல் 1986 வரை. 1994 தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் சிறப்பம்சங்கள் என்ன? ஆப்ஷன் ஏ மூன்றடுக்கு அமைப்பு. ஆப்ஷன் பி கிராம சபை. ஆப்ஷன் சி தேர்தல் ஆணையத்தினை நிறுவுதல். ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. The right answer is ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 73 மற்றும் 74வது அரசமைப்பு திருத்தச் சட்டங்கள் 1992 யாருடைய குழு? ஆப்ஷன் ஏ எல்.எம். சிங்வி குழு 1986. ஆப்ஷன் பி அசோக் மேத்தா குழு 1977. ஆப்ஷன் சி பல்வந்த் மேத்தா குழு 1977. ஆப்ஷன் டி அனைத்தும். The right answer is ஆப்ஷன் ஏ எல்.எம். சிங்வி குழு 1986. சோழர் காலத்தின் போது கிராம சபை உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்த இரகசிய தேர்தல் முறை எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ குடவோலை முறை. ஆப்ஷன் பி குலுக்கல் முறை. ஆப்ஷன் சி கிராம சபை மறைமுக தேர்தல். ஆப்ஷன் டி அனைத்தும். The right answer is ஆப்ஷன் ஏ குடவோலை முறை. வரி விதிக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ள உள்ளாட்சி அமைப்பு எது? ஆப்ஷன் ஏ கிராம ஊராட்சி. ஆப்ஷன் பி மாநகராட்சி. ஆப்ஷன் சி உள்ளாட்சி நிர்வாகம். ஆப்ஷன் டி கிராம சபை. The right answer is ஆப்ஷன் ஏ கிராம ஊராட்சி.